ஹலோ எவ்ரிவன், ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் என்பி இன் த கிளஸ்டர் Na4NB6Cl18S அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது நியோபியம் இருக்கு இல்லைங்களா, நியோபியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸ் Na4NB6Cl18 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Na அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்கலி மெட்டல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இதுக்கு இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து NAக்கு வந்து +4 இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா 4Na இருக்குது, ஈச் Na +1. அப்போ 4Na அப்படிங்கும்போது +4 அப்படின்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம -4 அப்படின்னு எழுதிக்கலாங்களா. இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, NBயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். ஸோ டோட்டலாக 6 NB இருக்குது. ஸோ அதை நம்ம NBங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டோட்டலாக 6. ஸோ 6x. சிஎல்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா -1 தான் அதோட சார்ஜ். ஸோ 18 இருக்குது. ஸோ டைரெக்டாக -18 அப்படிங்கிறத போட்டுக்கலாம், ஈக்குவல் டு -4. ஸோ 6s ஈக்குவல் டு -4. -18 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +18. ஸோ 18ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 போச்சுன்னா 14 வந்துடுங்களா. அப்போது 4 x ஈக்குவல் டு என்ன அப்படின்னு நமக்கு கொஷின் வரும்போது இந்த பக்கம் வந்து நமக்கு 6 இந்த பக்கம் வந்தாலும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 6x ஈக்குவல் டு 14 அப்படிங்கிறது நமக்கு வந்ததாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் மெத்தடில் வந்து நம்ம இதை சால்வ் பண்ணலாங்க. எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்களேன். 2Rn +3 ஸ்டேட் அண்ட் 4Rn +2 ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இதெல்லாம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14 எதுக்கு வருதோ அதுதான் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்களேன். 2Rn +3 ஸ்டேட்டு. ஸோ 2 × +3 நமக்கு என்ன வரும், +6 +6. ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4Rn +2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 × +2 வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வரும், +8. ஸோ 6 + 8 ஈக்குவல் டு 14. ஸோ +14 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வந்து 6x = 14. அப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்குற இந்த நியோபியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 3Rn +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3Rn அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து 3 × +2 இல்லைங்களா. அப்போ வந்து +6 வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3Rn +3 அப்படிங்கும்போது 3 × 3 ஸோ 9 வந்துடும். ஓகே. ஸோ +9. ஸோ +9 +6 அப்படிங்கும்போது நமக்கு 15 ஆகிடுது. ஆனால் நமக்கு இங்கே கிடச்சது வந்து 14 தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மெத்தடை வச்சும் நம்ம இந்த கொஷினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை யூஷுவல் மெத்தடில் கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.